கிறிஸ்துவுகள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 23வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அற்புதமான ஒரு வார்த்தை. நான் நல்லவனாக என் ஆண்டவர் படைத்த படைப்புகளுக்கு ஏற்றவனாக நான் காணப்படுவேன் என்று சொன்னால், இறைவன் என் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய தடங்கள் பிறண்டு போகாதபடிக்கு, வழி விலகாதபடிக்கு அவர் காக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். மட்டுமல்லாதபடிக்கு என் வழியின் மேல் விழியை வைத்து காக்கிறவராக, என் தேவனுடைய வழி நடத்துதல் நேர்த்தியான பங்களிப்பை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தந்த இந்த நாளிலே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இது 3 விதமான காரியங்களை, 3 ஆலோசனைகளை நமக்கு தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. என்ன? God direct us in the best way. நான் நடக்க வேண்டிய வழி இன்னது என்று, நல்ல வழி என்னது என்று என் தேவனாகிய கடவுள் உணர்த்தி காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். விளைவு என்ன? என் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள். ரோமருக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், இறைவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களே நடக்கின்றன என்று பார்க்கிறோம். ஆகவே என் ஆண்டவர் நான் நடக்க வேண்டிய வழியை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது நன்மையான காரியங்களை காண்கிறேன். இரண்டாவதாக, God delight us in the way we obey him. இறைவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இறைவன் நம்மிடத்திலே பிரியமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இவர் என் நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அசரீரி சப்தம், இறைவாக்கு இன்றைக்கு அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, God deliver us when we stumble. நாம் தடுமாறுகிற வேளைகளில், பயப்படுகிற வேளைகளில், சங்கடப்படுகிற வேளைகளில் என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மையாய் காணப்படுகிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 23ல், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அன்புக்குரியவர்களே, நடைகள் உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால், நடைகள் காக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய கரத்திலே நம்மை கொடுத்தவர்களாக, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்பதை உணர்ந்து, என் ஆண்டவர் என்னை எங்கே நடக்கச் சொல்லுகிறார், where God direct us, let us walk in that, because that is the best route. Secondly, கடவுள் என்னிடத்தில் பற்றுதல் வைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அவரிலே அன்பு கூற வேண்டும், அவருடைய சப்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது மேன்மைகள் உண்டு. என் ஆண்டவர் என்னுடைய இக்கட்டு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மறு உத்தரவை கொடுத்து அருளி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே என் ஆண்டவர் பார்க்க நடப்போம், என் நாளுடைய திட்டப்படி நடப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. எங்களுடைய நடைகள் உம்மால் உறுதிப்பட, உம்மிடத்தில் பற்றுதலாக இருந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.